பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களோட உணவுகளை பொறுத்த வரைக்கும் பலவிதம் இருக்கு. ஒவ்வொரு உணவுலையும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. இது எஸ்எஸ் சைல்ட் கேர் சேனல். நான் உங்க டாக்டர் தனசேகர். 9,50,000 வாசல் மேல போயிட்டு இருக்க நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா ராகியை பத்தி தான் பேச போறோம். சார், நீங்க எல்லா உணவை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க, ராகிக்குன்னு ஒரு எபிசோட் கொடுக்குற அளவுக்கு ராகி அவ்வளவு வசந்த உணவா சார், அவ்வளவு முக்கியமான உணவா சார்னு கேட்டீங்கன்னா, ராகி முதல்ல என்னன்னு பாத்துங்க. ஆங்கிலத்துல ஃபிங்கர் மில்லட் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம கிடிகைன் ப்ராடக்ட் பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். 5 விதமான சிறுதானியங்கள் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான உணவு தான் நம்மளுடைய கிடிகைன். ராகி அப்படின்றத வந்து தனியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன், 6 மாதத்தில் குழந்தைங்களுக்கு உணவு ஸ்டார்ட் பண்ணுறப்போ முக்கியமான 5 விஷயங்கள். அரிசியில் எல்லா டைப் கொடுக்கலாம், பருப்பில் எல்லா டைப்பும் கொடுக்கலாம், கிழங்கு கொடுக்கலாம், மில்லட்ஸ் கொடுக்கலாம், பழங்கள் கொடுக்கலாம். பழங்களில் மெயினாக ஆப்பிள் அண்ட் பனானா அண்ட் நீர் காய்கறிகள். ஸோ இந்த உணவுகள் ஒரு பக்கம் இருக்கலாம். ராகின்றதை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ராகின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி வந்து ஃபிங்கர் மில்லட். ஸோ இந்த ஃபிங்கர் மில்லட்னு பார்த்தது ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியாவில் வந்து நிறைய விளையக்கூடிய, ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அழகான ஆர்கானிக் உணவு தான் இந்த ராகி. ராகியை தமிழ்நாட்டில் கேழ்வரகுன்னு சொல்கிறோம். இது பல மொழிகளில் பல வார்த்தைகளில் சொன்னாலுமே ராகின்றது உலகம் பூரா ஒன்று தான். ஒரு டேஸ்ட் நியூட்ரல் ஃபுட் மற்றும் நார் சத்து மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான உணவு. இந்த ஃபுட்டில் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன மேஜிக் இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். 6 மாத குழந்தைக்கு முதல்ல ராகி கொடுப்போம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ராகியை ஊற வச்சு அரைச்சி பால் எடுத்து கொடுப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுனால ராகியில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் போயிடுது. முக்கியமாக நீங்கள் ராகியில் பார்க்க வேண்டிய விஷயமே அதில் இருக்கக்கூடிய அருமையான மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய நார் சத்தும் தான் ரொம்ப முக்கியம். 6 மாசத்துல நீங்க ராகி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, மெஜாரிட்டியா என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய குழந்தைங்க பேசிக்கா என்கிட்ட வரப்போ எந்த தொந்தரோட வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, மலச்சிக்கல் அல்லது மோஷன் போறப்போ பிளட் வருது அப்படின்னு சொல்லி அம்மாக்கள் கூட்டிட்டு வராங்க. இது ரொம்ப பாவமா இருக்கும் கேட்கறதுக்கு. பட் என்ன பண்றது, எல்லாருக்குமே வந்து சமுதாயத்துல ஒரு பெரிய ப்ரெஷர், ராகி கொடுத்தாதான் நல்லது அப்படின்னு. ஸோ அந்த அம்மா கிட்ட நான் முதல்ல கேட்பேன், அம்மா நீங்க ராகி எப்பம்மா கடைசியாக சாப்பிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு முடிப்பாங்க. பட் உண்மை அதுதான். ஸோ ராகி வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான உணவு. அதை நீங்கள் டைரெக்டாக அப்படியே கன்சியூம் பண்ணலாம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நார் சத்து. ஸோ இந்த நார் சத்துக்கும் மாவுச்சத்துக்கும் என்ன சார் சிக்னிஃபிகன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு உங்கள் டாக்டர் டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, ராகி எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்களுடைய பிளட் சுகர் லெவல் ரொம்ப ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய நல்ல விதமான நார் சத்துக்கள் இருக்கிறதுனால மலச்சிக்கல் வராமல் உங்களை பாதுகாக்கும். ஸோ ராகி வந்து எல்லாருமே கேட்பாங்க, சார் டெய்லி எடுத்துக்கலாமா? நான் கண்டிப்பாக எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 2-3 தடவை கூட ராகி சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் போதுமான அளவு அதில் நார் சத்து இருக்கிறதுனால நீங்கள் நீர் நிறைய குடிக்கலை அப்படின்னா மலச்சிக்கல் வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். ஸோ தயவுசெய்து இதை மறந்துடாதீங்க. ஸோ இது முக்கியமான விஷயம். ஸோ குழந்தைங்களுக்கு ராகி கொடுக்குறப்போ எந்த ஃபார்மில் கொடுக்கணும்னா, என்னுடைய ரெக்கமெண்டேஷன் ராகியை அப்படியே கொடுக்குறது தான் பெட்டர். நீங்கள் அதை அரைச்சி பாலெல்லாம் எடுத்து கொடுக்கணும் அவசியம் இல்லை. தோசையில் கொடுக்கலாம், இட்லியில் கொடுக்கலாம், ராகி களி மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ராகி வேற என்ன சிறப்பம்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி வந்து குளூட்டன் அல்லாத ஒரு உணவு. சார் குளூட்டன் என்ன சார்னு கேட்டிங்கன்னா, உணவில் இருக்கக்கூடிய ஒரு புரதம் பேர் தான் குளூட்டன். சில பேருக்கு இந்த குளூட்டன் சென்சிட்டிவிட்டி இருக்கிறதுனால அவங்க சாப்பிடக்கூடிய இந்த குளூட்டன் இருக்கக்கூடிய உணவை வந்து சாப்பிட்டாங்கன்னா வயிறு பயங்கரமாக உப்புசமாகி கஷ்டப்படுவாங்க. ராகியில் அந்த குளூட்டன் இல்லாததுனால அந்த வயிறு உப்புசம் வராது. ஸோ இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, ராகி சாப்பிட்றதுனால ஆபத்துகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ராகியில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. இது எல்லாருக்கும் இந்த ரூல் வந்து ஒத்து வராது. உங்களுக்கு இந்த தன்மை இருந்தால் ராகியில் ஆக்சலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இது என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கால்சியமை வந்து அதிகமாக உறிஞ்சும் தன்மையை கொடுக்குது. ஸோ கால்சியம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சில் இருக்கக்கூடிய உணவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது என்ன பண்ணணும், அதிகமாக கால்சியமை தக்க வச்சுக்கும். ஸோ உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னா ராகி சாப்பிட்டால் அதில் கிட்னி ஸ்டோன் சைஸ் பெருசாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறதுனால ராகியை கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க தவிர்க்கிறது நல்லது. ஸோ ராகியை வேறு எந்த விதத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், 6 மாதம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் தனியாக ராகி மட்டும் ஸ்டார்ட் பண்ண அவசியம் கிடையாது. கிடிகைன் மில்லட்ஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் அழகாக வந்து பல மில்லட் மிக்ஸ், நிறைய தானியங்கள் இருக்கக்கூடிய உணவு கொடுத்தீங்கன்னா செரிமானம் சீராகிறது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மற்றும் அதில் இருக்கக்கூடிய பல உன்னதமான விஷயங்கள் மற்றும் நார் சத்து வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கிறது டைஜஷனை ஈஸியாகவும் ஏதுவாகவும் ஆக்கும். ஸோ ராகின்ற உணவு எல்லா வயசுக்குமே சேருமே தவிர இதை சாப்பிடக்கூடாதுன்றவங்க யாரும் கிடையாது.
உங்களுக்கு ராகி சேரலன்னா சாப்பிடாதீங்க, கிட்னி ஸ்டோன் இருந்தால் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி நார் சத்து அதிகமாக இருக்காங்க, ராகி மட்டும் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கல் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். ஸோ ராகியை பற்றி நீங்கள் இவ்வளோதான் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக நான் லாஸ்ட்டாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகி வந்து ஒரு லோ மெயின்டெனன்ஸ் கிராப், அது இல்லாமல் விலையும் கம்மி. டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு ராகி மிக நல்லது. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், எஸ்எஸ் ஹெல்த் கேர் சேனலில் ஒவ்வொரு வாரமும் புது புது டாப்பிக்கோட வந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் நான் கற்றுக்கிட்ட அறிவியலை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சேனலை தொடர்ந்து பாருங்கள், கமெண்ட்ஸ் எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. திஸ் இஸ் டாக்டர் தனசேகர் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.